நியூஸ் ஆஃப் மன்னாரின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகியுள்ளார். மயிலிட்டியில் பதற்றம், போலீசார் அடாவடி. 2028 இலங்கை மீண்டும் திவாலாகும், சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. எரிபொருள் விலை குறைக்கப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணங்களில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் 500 தாண்டியது பலி எண்ணிக்கை. தொடர்வென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச இன்று திங்கட்கிழமை வாக்குமூலம் அளிப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலிமுகத்திடலில் நடைபெற்ற போராட்டங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கட்டுப்படுத்த தவறியமை தொடர்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தின் அபிவிருத்தி பணிகளுக்காக அடிக்கல் நாட்டு விழாவில் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க வருகை தந்திருந்தார். இதன்போது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள், காணி உரிமையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவரும் அந்த பகுதியில் நிற்க அனுமதிக்கப்படாமல் போலீசாரினால் விரட்டி அடிக்கப்பட்டனர். முதியவர்கள் என்றும் பாராமல் போலீசார் அவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டியும் முதுகில் பிடித்து தள்ளியும் விரட்டியுள்ளனர். ஜனாதிபதியின் வருகையொட்டி போலீஸ், ராணுவம் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. ஜனநாயகம் குறித்து அதிகமாக பேசும் அன்ருகுமார திசாநாயக்கவின் ஆட்சியிலும் போலீசார் கடந்த காலத்தை போல மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டது அங்கிருந்தவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை 2022 ஆண்டு மீண்டும் ஒரு முறை திவாலாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரித்துள்ளார். அம்பாறையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களுடன் பேசுகையிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். 2028 ஆண்டு முதல் இலங்கையானது வருடாந்தம் 5.5 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன்களை திருப்பி செலுத்த வேண்டியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கடனை செலுத்துவதற்கு தேவையான பொருளாதார வளர்ச்சியை இலங்கை எட்ட தவறிவிட்டால் நாடு மீண்டும் திவாலாகும் நிலைக்கு தள்ளப்படும் என சஜித் பிரேமதாச மேலும் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை குறைக்கப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு இன்று அறிவித்துள்ளது. நேற்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விலையை குறைத்தது. இதன்படி ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை லங்கா சூப்பர் டீசலின் விலை 12 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 313 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லங்கா ஓட்டோ டீசலின் விலை 6 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 283 ரூபாவாக மாற்றப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை குறைக்கப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணங்கள் குறைக்கப்படாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பல கிராமங்கள் அழிந்துள்ளன. இந்த நிலநடுக்கத்தில் குறைந்தபட்சம் 622 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் 1500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை இரவு கூனார் மாகாணத்தில் உள்ள பல நகரங்களை இந்த நிலநடுக்கம் தாக்கியுள்ளது. நங்கஹார் மாகாணத்தின் ஜலாலாபாத் நகரின் கிழக்கு வடகிழக்கு 27 கிலோமீட்டர் தொலைவில் இரவு 11:47 மணியளவில் 6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் மையம் கொண்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் 8 கிலோமீட்டர் ஆழத்தில் மட்டுமே ஏற்பட்டதால் அதிக சேதம் ஏற்படவில்லை என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குனார் பேரிடர் மேலாண்மை ஆணையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி நூர்குல், சோனகி, பட்பூர், மனோஹி மற்றும் சபதுரு ஆகிய மாவட்டங்களில் குறைந்தது 250 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மற்றும் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணி தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் பல கிராமங்கள் முற்றிலும் அழிவடைந்துள்ளதாகவும் உயிரிழப்புகள் மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை மாறக்கூடும் எனவும் கூறப்படுகின்றது. குனார், நங்கஹார் மற்றும் காமுல் ஆகிய இடங்களில் இருந்து மருத்துவர்கள் குழாம் சம்பவ இடத்துக்கு வந்துள்ளனர் என பொது சுகாதார அமைச்சகத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். பல பகுதிகளில் இருந்து இன்னும் உயிரிழப்பு விவரங்கள் கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அனர்த்தம் மனிதாபிமான நெருக்கடிகளினால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்திற்கு மேலும் ஒரு சவாலாக மாறியுள்ளது. இந்திகுஸ் மலைத்தொடர் பகுதியில் அமைந்துள்ள ஆப்கானிஸ்தான் அடிக்கடி நிலநடுக்கங்களை சந்திக்கும் ஒரு நாடாக பார்க்கப்படுகின்றது. கடந்த 2023 ஆகஸ்ட் 7 அன்று ஏற்பட்ட 6.3 ரிக்டர் நிலநடுக்கத்தில் சுமார் 4000 பேர் பலியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.